ஓகே மதியம். ஸோ நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அட்டகாசமான ஒரு செலிபிரிட்டி கூட இருக்கோம். நம்ம வந்து கமல் சார் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேணும்பா அப்படின்னா இவர் தான் நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆவார். தனுஷ் சார் படம் எடுத்துக்கோங்களேன், ஒரு இன்டெலெக்சுவலான போலீஸ் ஆஃபீஸர் வேணும் அப்படின்னா கூட இவர் தான் நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆவார். ஸோ none other than the handsome boy of Bollywood industry, கணேஷ் வெங்கட்ராமன் சார். வெல்கம் டு த ஷோ. பேக் டு பேக் இப்போ ஒரு படம் இணையதளம் ரிலீஸ் ஆச்சு. அது 2 வீக்ஸ் கழிச்சு அடுத்தது 7 நாட்கள். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஒரு ஆக்டரோட கரியர்ல வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய விஷயம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல. நான் உங்களுக்கு தெரியும், படம் பண்றோம் ஆனால் ரிலீஸ் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஸோ பேக் டு பேக் 2 ஃபிலிம்ஸ் வருது. இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். ஸோ சந்தோஷமா இருக்கேன். அண்ட் பயங்கரமாக 2 வீக்ஸ் நல்லா ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. இணையதளம் நல்ல ரெஸ்பான்ஸ். ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் அண்ட் ஒரு நல்ல கேரக்டர், ஒரு சென்ட்ரல் கேரக்டர் இதில் ப்ளே பண்ணியிருந்தேன். அண்ட் அகெயின் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி 7 நாட்கள். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. சீரியஸாக பார்க்குறதுக்கு வந்து பாலிவுட் ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ ஏன் அந்த சைடு விட்டுட்டு அப்படியே காலிவுட்க்கு அப்படியே ஜம்ப் ஆகி வந்துட்டீங்க? எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் அது டிசைட் பண்ணதுலேருந்து தமிழ் சினிமாவில் தான் ஒரு பேர் பண்ணோம் அப்படி ஒரு ஆசை. அதான் என்னோட ட்ரீம், என்னோட கனவு. அஃப்கோர்ஸ் என்னோட கரியரோட ஸ்டார்டிங்கில் ஹிந்தியில் டெலிவிஷன் சீரியல் பண்ணேன். நான் பாம்பேல இருந்தனால கொஞ்சம் ஆக்டிங்கோட ரோப்ஸ் வந்து, ஏன்னா டெலிவிஷனில் வந்து டெய்லி நம்ம ஷூட் பண்ணுறோம் 20 days a month. ஸோ அதை விட ஒரு லேர்னிங் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. தட்ஸ் த பெஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நான் நம்புறேன். ஒரு வருஷம் டெலிவிஷன் பண்ணதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கோல், என்னோட ட்ரீம் தமிழ் சினிமா. கரெக்டாக அப்படி சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி கௌதம் எனக்கு அப்ரோச் பண்ணும்போது, இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சொல்லும்போது அவரோட சொன்ன ஸ்டார் காஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சக்தி இருக்காரு, பிரபு, நாசர் சார், MS பாஸ்கர். ஸோ இது வந்து ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட் ஃபிலிம். எல்லா ஆக்டர்ஸ் வந்து அவங்க போர்ஷன்ஸில் வரும்போது ரொம்ப முக்கியமான இருக்கும். அண்ட் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியில் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது படத்தோட பிகினிங்கில் ஒரு மர்டர் நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கதை ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது இந்த கேரக்டர் மர்டர் பண்ணியிருப்பாங்களா, அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி போயிட்டே இருக்கும். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஷாக் வேல்யூ இருக்கும். மர்டர் பண்ணது நீங்கள் தான் அப்படி. பட் இந்த படத்தில் யார் மர்டர்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு சஸ்பென்ஸான எலிமெண்ட். ஸோ எல்லா கேரக்டர்ஸ் ஒரு வெல் டிஃபைன்ட். ஸோ என்னோட கேரக்டர் சொல்லும்போது இன்னொரு ரீசன் தட் ஐ அக்செப்டட் டு டூ த மூவி வாஸ் பிரபு சார் கூட மேக்ஸிமம் காம்பினேஷன். ஸோ படத்தில் வந்து அவரோட அடாப்டட் சன்னா. ஸோ ரொம்ப நாளாக பிரபு சார், விக்ரம் பிரபு எனக்கு ரொம்ப நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ பிரபு சாரோட வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கிள் வந்து எப்போவுமே இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஹோஸ்ட். அவரோட வீட்டில் சண்டே லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் லெஜெண்டரி. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்து. ஸோ கௌதம் கதை சொல்லும்போது பிரபு சாரோட சன்னா சூப்பர், அதுவும் அடாப்டட் சன். ஸோ டைனமிக்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் என்னோட லுக் கொஞ்சம் மெச்சூரான கேரக்டர், சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர், ஒரு கிரே லென்சஸ் போட்டிருக்கேன். பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு கார்பரேட்டான ஒரு ஃபீல். ஏன்னா பிரபு சாரோட கேரக்டர் வந்து ஒரு விஜய் மாலியா மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு பில்லியனர். அவருடைய எல்லா ஒர்க் ஹேண்டில் பண்ணுற கேரக்டர் தான். ஒரு ஒர்க்ல பிரச்சனை இருந்தால் கூட, ஒரு நல்ல விஷயம் இருந்தால் கூட எல்லாம் ஹேண்டில் பண்ணி அதுக்கு கரெக்டான ஒரு விளைவு கொடுக்குற கேரக்டர் என்னோட கேரக்டர். ஸோ அந்த மர்டர் நடக்கும்போது எந்த ஒரு பை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரபு சாரோட பேர் கெட்ஸ் என்டாங்கிள்ட் இன்டு தட். அது கிளியர் பண்ணுறதுக்காக என்னோட கேரக்டர் இது ஸ்க்ரீன் பிளேக்குள்ள இறங்குது. எப்படி அதை வந்து அது போகும்போது என்னெல்லாம் விஷயங்கள் வழியில் வருது, அதுதான் அந்த மர்டர் மிஸ்ட்ரி. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரோல் இது நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி ரிஜெக்ட் பண்ணி அந்த கேரக்டர் செம்ம ஹிட் ஆனது ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, நான் என்னால் பண்ண முடியாது அந்த மாதிரி எந்த ஒரு ரோல் கிடையாது. என்னோட விஷயம் என்னால் பண்ண முடியாத கண்டிப்பாக அதை பண்ணுவேன். அதை சேலஞ்ச் எடுத்துக்கிட்டே நான் பண்ணுவேன். ஏன் என்னால் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணி பார்ப்பேன். ஆனால் என் கரியரில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மங்காத படம் நான் பண்ண வேண்டியது அஜித் சார். ஆக்சுவலாக அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து ஆஃபர் பண்ண டைமில் நான் யூஎஸில் இருந்தேன். ஸோ ஐ குடன்ட் கட் த ஸ்கெடியூல் அண்ட் கம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு லாக் ஆனது, அது ப்ரொடியூசர் கமிட்மெண்ட் கொடுத்து ஆல்ரெடி ஸ்டூட். ஸோ தட் வாஸ் த ஒன்லி ஒன் திங் தட் பட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் ஃபார் ரீசன். ஸோ அஜித் சாரே சொல்லியிருந்தாரு தட் டெஃபினெட்லி வில் ஒர்க் டுகெதர் இன் த ஃபியூச்சர். ஸோ அதுக்கு ஒரு நேரம் வரும், ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட், ஒரு கரெக்டான கேரக்டர் வரும், அந்த நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் மெயினாக அந்த ப்ரொடியூசர் இருக்கார் மேலே, ஹி ஆல்வேஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. ஸோ அது ஒரு நம்பிக்கை. சூப்பர் சார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தலஜி கூட சீக்கிரமாக நடிக்கணும். மதிமுகம் டெலிவிஷன் சார்பாக உங்களுக்கு நான் விஷயம் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம்.